Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இன்னைக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் பொருள் சேல்ஸுக்கு வச்சுருக்கோம். இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். நல்ல பாத்திரம், எல்லாம் யூஸபிளான பாத்திரங்கள் தான். கண்டிஷன்ஸ் எல்லாம் குட் கண்டிஷன்ஸ் தான். ரேர்லி அவைலபிள் ப்ராடக்ட் தான். ஒன்ஸ் சேல்ஸ்னால் திரும்ப அதே மாதிரி பீஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸே சொல்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நல்ல இட்லி பாத்திரம். மூணு இட்லி. கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே ரெடி டு யூஸ், எந்த இதுவும் பண்ண வேணாம். நல்லா பளிச்சுன்னே இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்தது கொஞ்சம் நாளாக ஆனதுனால அப்படி இருக்குது. மற்றபடி இப்போ ஒரு வாஷ் கொடுத்தா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கண்டிஷன்ஸ் சூப்பர், நல்ல கண்டிஷன். மாடல் நல்லா இருக்குது. அடுத்து இது ஒரு ரேர்லி அவைலபிள் ப்ராடக்ட் மாடல் தான். இது ஒரு இட்லி பாத்திரம், பளிச்சுன்னு இருக்குது. இது மூணு இட்லி. இந்த மாதிரி குமிழ் டைப்பு. இது ஒரு இட்லி பாத்திரம். அடுத்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற இந்த மாதிரி பொட்டை அடித்த பாத்திரம். இது கிச்சன் வேருக்கு, நீங்கள் எதுவும் புழங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டின் கோட்டிங் இல்லாமல் இருக்குது. தேவைப்பட்டால் பண்ணி தரலாம் வேணும்னா. இல்லைன்னா அந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். டின் கோட்டிங் கிடையாது. இது சாதம் வைக்கிறதுக்கோ இல்லை பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பட்டையாக இருக்கிற இது நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணலாம். இது ஒரு 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது தான். மாடல் நல்லா இருக்குது. ஒரு 1.5 உலக்கு அந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம். இதையும் அதே மாதிரி தான். சாதம் வைக்க, இந்த மாதிரி பால் காய்ச்ச, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஒரு பருப்புருளி. இது ஒரு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. அடுத்து டின் கோட்டிங் கொடுத்தது, ஹெவி வெயிட்டாக இருக்குது. நல்லா இது கிச்சன்லேயே நம்ம குழம்பு வைக்க, இந்த மாதிரி காய் பொரியல் பண்ண, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு 2.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய ஃபைனான டின் கோட்டிங் உள்ள ஒரு சாதம் வைக்கிற பாத்திரம் தான். சாப்பாடு செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம் குக்கிங்க்கு. டின் கோட்டிங் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்னது, ஒருத்தருக்கு சாதம் வச்சு வடித்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்பிள் தூக்கு சின்னது. இது ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஏதாவது அரைக்க கொள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு கண்டெய்னர் போட்டு வைக்கிறதுக்கு. இது சின்னதாக ஒரு குழம்பு பாத்திரம். ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா, ஒருத்தர் சாதம் வச்சு ஒருத்தர் குழம்பு வச்சுக்கலாம். ரெண்டுமே செட்டாக கூட வாங்கிக்கலாம், சாதம் வைக்க குழம்பு வைக்க. அடுத்தது இது பட்டை டம்ளர், ஹெவி வெயிட்டு, பாலிஷ் பண்ணியிருக்கோம். அந்த காலத்து ப்ராடக்ட்டு. பட்டை டம்ளர் ஹெவி வெயிட்டு. அடுத்தது இந்த மாதிரி உள்ள டம்ளர் ஒரு செட்டாக ஒரு 3 பீஸ் இருக்குது டம்ளரு. அடுத்து இந்த மாதிரி டம்ளர் 2 இருக்குது செட்டாக. இதில் எதுவும் பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆப்பிள் தூக்கு. இது ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி.
டின் கோட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. இது ஒரு 2 kg கெப்பாசிட்டி. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போட்டு வச்சுக்கிறதுக்கு மாவு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். முதல்ல போடாமல் இருந்துச்சு, அதனால் பாலிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அரிசி பருப்பு இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் இப்படி யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குழம்பு பாத்திரம். இது கண்டிஷன் நான் வாங்குறப்ப இப்படி தான் இருந்தது. நான் பண்ணலை, ஆனால் டின் கோட்டிங் அப்படியே இருந்தது தான். ஃப்ரெஷ் பீஸு. இது வந்து ஒரு மீன் குழம்பு சட்டி, பிக் சைஸு, குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேசன் வந்து ஒரு செட்டாக இருக்குது, பிக் சைஸு. அப்புறம் ஒரு 2 வந்து யூனிஃபார்மாக ஒரே மாடல் ஒரே சைஸில் இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டு, ரொம்ப காத்திரமாக இருக்குது, சும்மா லைட்டாலாம் இல்லை. அதே மாதிரி இது வந்து ஒரு அடுத்தடுத்த சைஸில் இருக்குது. செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் மளிகை பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர். இந்த மாதிரி மாடல் வந்து கொஞ்சம் ரேர் தான். அடுத்தது இது வந்து இந்த மாதிரி தயிர் ஜாடி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு வடசட்டி, நல்லா குழிவாக இருக்குது. பலகாரம் சுடுறதுக்கு இதுக்கெல்லாம் காப்பர் கோட்டிங். சின்னதாக வடசட்டி. இது ரயில் அடுக்கு மாடலில், ரயில் அடுக்கு செட்டில் இருந்திருக்கும், ட்ராவலுக்காக வச்சுருந்துருப்பாங்க. சின்னதாக தாளிக்க நல்ல ஃப்ரெஷ் பீஸு 2 இருக்குது. இது வந்து காய் ஃபில்ட்ரு. இல்லை இந்த பூந்திலாம் போடுறதா இருந்தால் கூட இதில் போடலாம். பூந்தி கடல மாவு கரைச்சி எண்ணெயில் போடுறப்போ பூந்தி போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதில் எதுவும் பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.